வணக்கம் மக்கள். சரி, நான் பார்க்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஃப் மணி ஹைஸ்ட் ஹேப்பன்ஸ் இன் இந்தியா. எஸ், மணி ஹைஸ்ட்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ மணி ஹைஸ்ட்னா பேசிக்கலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் டிவி சீரிஸ், ராபரி டிவி சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. எப்படி இந்த கொரோனா சைனாலேருந்து வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வைரல் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி ஸ்பெயின்லேருந்து வந்த இந்த டிவி சீரிஸ் வேர்ல்டு ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. போன வீடியோவில் கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய மக்கள் காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த அன்றைக்கி தான் ஒரு மீம் பார்த்தேன் இதே கான்செப்ட்டில். ஸோ அந்த மீம் அப்படி டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Una mattina mi sono svegliato, oh bella ciao, bella ciao, bella ciao, ciao, ciao. ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். அங்கே மணி ஹைஸ்ட்டில் நம்ம ப்ரொஃபஸர் எதுக்காக திருடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பாவோட கனவு, அவங்க அண்ணனோட பிளான். ஆனால் நம்ம ஊரில் நம்ம அப்பாவோட அதிகபட்ச ஆசை வந்து நம்ம பையன் வந்து அரியர் இல்லாமல் காலேஜ் முடிக்கணும், ப்ளஸ் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், அவ்வளோதான். அதுமாரி நம்ம அப்பா அதிகபட்சமாக ஒரு தப்பு செய்ய பர்மிஷன் கொடுக்குறாருன்னா ஒரு நாளைக்கு 2 படம் தேட்டரில் பார்க்க விடுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்காக நம்ம ஃபேன் சுவிட்சே போட மாட்டோம். எப்படி ஒரு பேங்க்கை போய் ராப் பண்ணுவோம். ஸோ அங்கேயே மணி ஹைஸ்ட் சீரியல் நம்ம முடிச்சிடணும். பட் ஸ்டில் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் நம்ம ஊர்லேயும் பண்ணி பார்ப்போமே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரி, கொள்ளடிக்க போகிறோன்னு ஆயிடுச்சு. எதை கொள்ளடிக்க போகிறோம், எங்கே கொள்ளடிக்க போகிறோம் டிசைட் பண்ணல. ஸோ வந்து அங்கே வந்து மணி ஹைஸ்ட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஸ்பெயினை வந்து ராப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. ஸோ அதையே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை நம்ம கடைசியாக எங்கே பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் புக்கில் பார்த்தோம். அப்படி ஒன்று உண்மையாக இருக்கானே தெரில. சரி, அப்படி இருந்தாலும் அது எங்கே இருக்குன்னு நம்ம மக்களுக்கு தெரியாது. திடீர்னு அதுக்கு ஒரு பெரிய பிளானை போட்டு அங்கே போய் கொள்ளடிக்கிறோன்னு பார்த்தா சாரி இங்கே வந்து பிரிண்ட்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது, இது வெறும் ஆஃபீஸ் தான், ஏசி போட்டு 4 அங்கிள் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா செம பல்பாக போயிடுமே. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச எஸ்பிஐ பேங்க்கை நம்ம சிம்பிளாக போயிடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு பேங்க்கை ராப் பண்ணும்போது சும்மா போய் ராப் பண்ண முடியாது. நீங்கள் மணி ஹைஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு வீடு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரெக்ரூட் பண்ண எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுவார் அந்த பிளானிங் ஃபேஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பிளாக் மார்க்கெட்டில் கன்று வாங்குவார், ஹேக்கர் ஹையர் பண்ணுவார், வர்ச்சுவல் டாக்டர் வச்சிருப்பாரு, அப்புறம் யூஎஸ் மிலிட்ரி ஹெலிகாப்டர்லாம் வந்து பிளாக் மார்க்கெட்டில் வாங்குவார். ஸோ இந்தளவு இன்வெஸ்ட் பண்ணணும். இந்தளவு காசு நம்ம ஊரில் யார் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று வந்து நம்ம அரசியல்வாதிகள், ஆல்ரெடி அவங்க மணி ஹைஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ், அவர் என்னை நோக்கி பாயிண்ட் தொட்டாக்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டார். இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாரா? சரி, ஓகே, இந்த பிளானிங் ரெடி, எங்கே திருட போகிறோன்னு ரெடி, ஏன் இன்வெஸ்டர் கூட ரெடி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த டோக்கியோ, நைரோபி, பெர்லின் போன்ற ஆட்களை கூட இந்த ட்ரெயினில் வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை 10,000 12,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுற மாதிரி ரெக்ரூட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஹெல்சிங்கி, ஓஸ்லோலாம் ஏதோ ஒரு பப்பில் வந்து ஒரு பவுன்சராக நின்றுப்பாங்க, அந்த மாதிரி போய் தூக்கின்னு வந்துடலாம். அப்புறம் அந்த மாஸ்கோ, டென்வர் கேரக்டரில் வந்து நம்ம டிஆர் மற்றும் எஸ்டிஆர் கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம கேஸ்டிங் இப்போதைக்கு ஓவர். அதுக்கப்புறம் அந்த லாக்டவுனில் இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரே வீட்டில் 1 மந்த் இருந்துட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு ரிச் ஸ்ட்ரீட்லாம் போயிட்டு சிஸ்டம்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த ரியோ கேரக்டர் ஹேக்கரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஃப்ரெண்டோட FB அக்கௌண்ட்டில் ஹேக் பண்ணுற ஒருத்தன் வந்து வந்துட்டு மொத்த க்ரூவோட SBI வாசலில் போய் நின்றா சாரி நீ செகண்ட் சாட்டர்டே பேங்க் லீவு அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவான். இந்த துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படின்னு மனசுக்குள்ளே பயங்கரமான டைலாக்லாம் பேசிட்டு அடுத்த வாட்டி சூப்பராக பிளான் போட்டு ஒரு மங்களகரமான நாளில் போகலான்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை போயிட்டு பேங்க்கில் நிற்பாங்க. மணி ஹைஸ்ட் பொறுத்தவரையும் கவர்மெண்ட் நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னா நம்ம கையில் 2 விஷயம் இருக்கணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கோட கவர்னர், அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டேஜஸ், அதான் பப்ளிக். நம்ம ஊர் பொறுத்தவரையும் பேங்க்கு கவர்னர் கிடையாது, அதான் மேனேஜர்ஸ். எங்கடா அந்த மேனேஜர் அப்படின்னு தெரினா அவன் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டான். மொத்தம் என்னடா வேலை பார்க்குறீங்கன்னு ப்ரொஃபஸர் காண்டாயி சரி 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சா அவன் ஒரு 4 மணிக்கு பொறுமையாக வருவான். அவன் வந்த அப்புறம் கேட்டை இழுத்து மூடுறான்னு ப்ரொஃபஸர் ஹீரோய்க்கா டைலாக் பேசிட்டு ஒரு பட்டன் அமுக்குனா அந்த மூடுற ஆட்டோமேட்டிக் கேட்டுன்னு பார்த்தா இருக்காது, இந்த கிரில் கேட்டாக இருக்கும். அதுவும் துரு பிடிச்சி போயிருக்கும். இந்த எண்ணெய் ஊற்றி அதை மூறதுக்குள்ளேயே 5 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கடா அந்த ஹாஸ்டேஜஸ் பிடிச்சி மிரட்டி ஓரமாக உட்கார வைங்கடா அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக 60 வயசு 70 வயசு தாத்தா பாட்டிங்களா இருப்பான். பின்ன SBI பேங்க் வேறு யார் வருவா, பென்ஷன் கேஸ் தவிர்த்து. அதுக்கப்புறம் எங்கடா அந்த பேங்க்கோட சீஃப் செக்யூரிட்டி, அவனை அடிச்சு பிடிச்சி கட்டி வைங்கடா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ரிட்டையர் ஆன போலீஸ் அங்கிலே இந்த மரீனா பீச்சில் பலூன் சுடுற கண்ணை வச்சுன்னு க்ளீனாக நின்றுருப்பார். சரி தலைவா சுடு அப்படின்னு சொன்னால் இல்லை டெய்லி மாட்டிகிட்டு இருக்கேனா, இந்த குண்டு இருந்தால் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு குண்டுலாம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு க்ளீனாக சொல்லுவார். அட போங்கடான்னு இவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த ரிச் ஸ்ட்ரீட்லன்னு வாங்கி அந்த புது கம்ப்யூட்டர்லாம் பக்காவாக செட் பண்ணி ஆன் பண்ணலாம் அப்படின்னு ஆன் பண்ணால் கரண்ட் போயிடும். அட என்னடா இது அப்படின்னு மேனேஜர் கேட்டால் ஆமாம் சார் டெய்லி 2 hours பவர் கட் அப்படின்னு சொல்லுவான். சரி, இந்த கேப்பில் எதுக்கு சும்மா இருந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வேணும், மேகி வேணுமா, பிஸ்கெட் வேணுமா அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் வந்து எனக்கு சுகர் சார் அப்படின்னு சொல்லுவான், ஒன்னொருத்த வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் சொல்லுவான். இது பரவாயில்ல, ஒன்றும் சில பேர் சாப்பிட்டு முடிச்சப்பறம் மெடிசன்ஸ் கேட்பாங்க. இது என்ன மணி ஹைஸ்டா இல்லை முதியோர் இல்லமானே தெரியாது. கரண்ட் அந்த அப்புறம் சிஸ்டம் ஆன் பண்ணி ப்ரொஃபஸர்கிட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா வந்து கனெக்ட் ஆகாது. என்னடா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் BSNL கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிடா ஓகேடா ஃபோனில் பேசலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை சார் இங்கே ஜியோ மட்டும் தான் நெட்வொர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரிடா எவனோ ஃபோன் தாங்களா அப்படின்னு கடன் வாங்கிட்டு ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு என்ன பிளான், எங்கே லாக்கர் இருக்குது, எப்படி கொள்ளடிக்க போகிறோம் அப்படின்னு பிளான்லாம் பக்காவாக வாங்கிட்டு இந்த ஹைட்ராலிக் ட்ரில் வெல்டிங் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பயங்கரமான செக்யூர் லாக்கரை திறந்துடலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த லாக்கரை வந்து நீ நெயில் கட்டரை வச்சே திறந்துருக்கலாம். அங்கே இருக்கிற பயங்கரமான செக்யூரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி ஸ்டிக்கர். அங்கே நம்ம பாய்ஸ் லாக்கர்லேருந்து பணம் எடுத்துருவாங்க. நம்ம ப்ரொஃபஸருக்கு தெரியும் இங்கே இவங்களுக்கு எஸ்கேப் ரூட் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடியில் அண்டர் கிரவுண்டில் வந்து ஓட்ட போடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து எலி போகிறதுக்கே அன்ஈஸியாக இருக்கிற அளவு நம்ம ஆளுங்க ஃபுல்லாக போர்வெல் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கே அந்த BSNL நெட்டு முதியோர் இல்லம் பாய்ஸ் அவங்களெலாம் வச்சுட்டு அங்கே டென்ஷனு. இங்கே இவங்களை எப்படி எஸ்கேப் ஆகிட்டு கூப்பிட்டு வருதுன்னு நம்ம ப்ரொஃபஸருக்கு டென்ஷனு. கடைசியாக அவங்களும் எப்படி அடிச்சு பிடிச்சி அங்கே காசு எடுக்க இவரும் இங்கே இடிச்சு உடச்சி அப்படியே ஓட்டையை போட ஃபைனலாக எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா நம்ம தலைவன் மோடி வந்துட்டு இந்தியாவில் இனிமேல் இந்த 500 1000 நோட்டு எதுவுமே செல்லாது அப்படின்னு க்ளீனாக பேட்டி கொடுத்துட்டு போய்